இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் மொத்தம் 32 பெய்லி பாலங்கள் நிர்மாணிப்பு. வெள்ள பேரிடர் காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் மொத்தம் 32 பெய்லி பாலங்களை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பெய்லி பாலங்களை நிர்மாணிக்க வேண்டிய 7 இடங்களை இதுவரை தமது தரப்பு அடையாளம் கண்டுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறியுள்ளார். சாலையின் போக்குவரத்தை துண்டிக்கும் அளவுக்கு இடிந்து விழுந்த அல்லது கடுமையாக சேதமடைந்துள்ள பாலங்களை சீரமைக்க 32 பெய்லி பாலங்கள் நாங்கள் தயார் செய்து வருகிறோம். இதுவரை 7 இடங்களை கண்டறிந்துள்ளோம். 5 பெய்லி பாலங்கள் நட்மா தரப்பில் உள்ளது. ATM மற்றும் JKR தரப்புகள் எஞ்சியவற்றை வைத்துள்ளன என்று அவர் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர் சுங்கை பஜாரில் புறநகர் சாலை திட்ட ஒப்படைப்பு விழாவை தொடக்கி வைத்த பின்னர் புறநகர் மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி அவ்வாறு தெரிவித்தார். பெய்லி பாலங்கள் அமைக்கப்பட வேண்டிய ஏராளமான இடங்கள் கிளந்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலாவின் ஒப்பந்தம் நீட்டிக்கப்படலாம். லிவர்பூல் முன்னணி தாக்குதல் நட்சத்திரம் முகமது சாலாவுக்கு புதிய ஒப்பந்தத்தை வழங்க அக்ளப் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. சாலாவின் தற்போதைய ஒப்பந்தம் இப்பருவத்தோடு முடியும் நிலையில் அவரின் எதிர்காலம் குறித்த விவாதங்கள் சில தினங்களாக ஊடகங்களில் தீவிரமடைந்தன. பிரிட்டனின் ஊடக தகவலின்படி சாலா தற்போது என்ஃபீல்டு அரங்கில் தமது காற்பந்து பயணத்தை தொடர ஈராண்டு கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு 3 கால ஒப்பந்தம் வழங்கப்பட வேண்டும் என்று சாலா தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் ஓராண்டுக்கு மட்டுமே அதனை நீட்டிக்க லிவர்பூலின் ஃபென்வே ஸ்போர்ட்ஸ் குழுமம் தயாராக உள்ளது. 2017 ஆண்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் கால் வைத்த 32 வயது சாலா அந்த மாபெரும் கிளப்பில் தொடர்ந்து விளையாடுவார் என்பது ஒப்பந்தம் வழியாக உறுதி செய்யப்படும். சாலா தற்போது லிவர்பூலில் வாரத்திற்கு 2,25,00,000 ரிங்கிட், அதாவது சுமார் 4 லட்சம் பவுன்ஸை சம்பளமாக பெறுகிறார். லிவர்பூல் அணியோடு அவர் 370 போட்டிகளில் பங்கேற்று 226 கோல்களை அடித்துள்ளார். நெங்கிரி மற்றும் கிளந்தான் ஆறுகளை சுற்றியுள்ள 19 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படலாம். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை கிளந்தானில் உள்ள நெங்கிரி ஆறு மற்றும் கிளந்தான் ஆற்றிலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள சுமார் 19 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்மழை எச்சரிக்கை குறித்து இம்மாதம் 5ஆம் தேதி வானிலை ஆராய்ச்சித்துறை அறிவித்ததை தொடர்ந்து நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குவாமோசாங் மாவட்டத்தின் நெங்கிரி ஆற்று பகுதியில் உள்ள கம்போங் பாசர், தும்போப் லாமா, கம்போங் கலா, கம்போங் ஜெராம் தெகோ, கம்போங் டாலாம் லா, கம்போங் கோலா பெத்திஸ், கம்போங் கோலா சுங்கை, கம்போங் பெர்தாம் லாமா, பெர்தாம் பாரு மற்றும் கம்போங் பாசிர் தும்போ பாரு ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படலாம் என்று நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. மேலும் மாச்சாங் மாவட்டத்தின் கிளந்தான் ஆற்று பகுதியை சுற்றியுள்ள கம்போங் பாசிர் செனோர், கம்போங் கெரிலா, கம்போங் கோலா ஹவ், கம்போங் தெபாங்கான் லாமா, தெமாங்கான், கம்போங் பவ், கம்போங் தெலாங், கம்போங் பெலுகார் பஞ்சாங், கம்போங் புக்கிட் பெசி மற்றும் கம்போங் பெத்தோக் ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் கணிக்கப்பட்ட கால நேரத்தை விட முன்னதாகவோ அல்லது தாமதமாகவோ வெள்ளம் ஏற்படலாம் என்றும் நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அதிகாரிகள் மற்றும் பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனங்களின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்கவும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தபட்சம் ஒரு நிரந்தர பேரிடர் மீட்பு மையம் நிறுவப்படும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தபட்சம் ஒரு நிரந்தர பேரிடர் மீட்பு மையம் நிறுவப்படும். பள்ளியில் செயல்படும் தற்காலிக நிவாரண மையங்களை பராமரிப்பதற்கான செலவு அதிகமாக இருப்பதால் இது பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் நிர்வாக குழுவின் தலைவரான டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். பள்ளிகளில் தற்காலிக நிவாரண மையங்களை பராமரிப்பதற்கான செலவு அதிகமாக உள்ளது. குறிப்பாக வகுப்புகளை சீரமைக்க வேண்டும். பல பள்ளிகளில் அரங்குகள் இல்லை. எனவே இதற்கு JKR மற்றும் நிதி அமைச்சின் உதவியுடன் கல்வி அமைச்சு ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். நிரந்தர பேரிடர் மீட்பு மையங்களை நிறுவுவதற்காக
கிளந்தான், ஜொஹூர், பஹாங், தெலங்கானு, பேராக், பினாங்கு, கெடா, சரவாக் மற்றும் சபா ஆகிய மாநிலங்களில் 9 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அகமது சாஹித் குறிப்பிட்டார். முதல் அலை வெள்ளம் பாதிப்படைந்த பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அண்மையில் 9 மாநிலங்களில் ஏற்பட்ட முதல் அலை வெள்ளத்தில் பாதிப்படைந்த பள்ளிகளை கல்வி அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அப்பள்ளிகளில் ஏற்பட்ட சேதத்தின் மொத்த செலவை மதிப்பிடும் பணிகளை தற்போது கல்வி அமைச்சு மேற்கொண்டுள்ளதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சிட்டே கூறினார். இந்த முதலாவது அலை தொடர்பில் எங்களிடம் ஏற்கனவே எண்ணிக்கை உள்ளது. அது சம்பந்தப்பட்ட செலவு கண்காணிப்புகளின் அடிப்படையில் மட்டுமே காணப்பட்டு வருகிறது. இதர சாத்தியக்கூறுகளை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயாராகி வருகிறோம். இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட தயார்நிலை பணிகளில் நான் திருப்தி அடைகின்றேன் என்றார் அவர். இதனிடையே 2ஆம் அலை வெள்ளத்தால் நாடு பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அக்காலகட்டத்தில் நடைபெறும் STM மாணவர்களுக்கான அறிவியல் தேர்வு சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு கல்வி அமைச்சர் ஓப்ஸ்பாயுங் உள்ளிட்ட தயார்நிலை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறினார். சமூக ஊடக பயனர்களின் வயதை கட்டுப்படுத்த மலேசியா விரும்பவில்லை. ஆஸ்திரேலியாவில் அமல்படுத்தப்பட்டிருப்பது போன்று சமூக ஊடக பயனர்களின் வயதை கட்டுப்படுத்த மலேசியா சட்ட திருத்தங்களை செய்யவோ அல்லது புதிய சட்டத்தை உருவாக்கவோ விரும்பவில்லை. இருப்பினும் ஒவ்வொரு பயனரும் சமூக வழிகாட்டுதல்களில் உள்ள வயது வரம்பை பின்பற்றுவதை உறுதி செய்ய சரிபார்ப்பு செயல்முறை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை சமூக ஊடக தள வழங்குநர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். அவர்கள் உண்மையில் நிலையான சமூகத்தில் உள்ளனர் அல்லது அந்தந்த வழிகாட்டலுக்கு இணங்க 13 வயது அல்லது அதற்கும் மேம்பட்டவர்கள் மட்டுமே சமூக ஊடக தளங்களின் கணக்குகளை திறக்க முடியும். எனவே பயனர்களின் வயதை சமூக ஊடக தளங்கள் எவ்வாறு சரிபார்க்கின்றன என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். சமூக தளங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தற்போது நாங்கள் கணித்து வருகிறோம். அதை நாங்கள் தொடங்குவோம் என்று அவர் கூறினார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் மசோதாவை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் அண்மையில் நிறைவேற்றியது. சிரியாவில் உள்நாட்டு போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. சிரியாவில் நிகழ்ந்து வரும் உள்நாட்டு போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அதன் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர். பாதுகாப்பு கருதி அந்நாட்டின் அதிபர் ஹபீஸ் அல் அசாட் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஹோம்ஸ் நகரில் உள்ள ஹபீஸ் அல் அசாட் சிலையை உடைத்து கிளர்ச்சியாளர்கள் தங்களின் வெற்றியை கொண்டாடினர். அரசாங்க படைகளுடன் நடைபெற்ற சண்டைகளுக்கு பிறகு கிளர்ச்சியாளர்கள் பல ராணுவ தளங்களை கைப்பற்றியுள்ளனர். ஒரு வாரத்திற்கு முன்பு வட சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் அரசுக்கு எதிராக திடீர் தாக்குதல் நடத்தினர். ஒரு வாரத்திற்கு முன்பு துவங்கப்பட்ட இந்த தாக்குதலில் 111 பொதுமக்கள் உட்பட 820 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.